உத்தரகண்ட் மாநிலத்தில் புரோலா அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மே 26, 2023 அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த, அதாவது உத்தரகாசியுடைய மீடியா இன்சார்ஜாக இருக்கக்கூடிய 27 வயதான ஆசிஸ் சூனார் அப்படின்ற ஆர்எஸ்எஸ்காரன் மதியம் 3 மணிக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். யார் அப்படின்னா, ஒரு அனாதை குழந்தை. அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் இல்லை, சித்தப்பா சித்திக்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரரான ஆசிஸ் சூனார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய பொண்ணை 2 பேர் கடத்த பார்த்தாங்க, இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க கொண்டு போக பார்த்தாங்க. நான் தான் அதை தடுத்து நிறுத்தி உங்களோட பொண்ணை என்னுடைய கடையில் தான் வச்சுருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை பண்ணுறான். இப்படி ஃபோன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட சித்தப்பா காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. காவல்துறையும் 2 பேரை கைது பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, உவைது கானையும் ஜிஜேந்திர சைனி அப்படின்றவங்களும். இந்த 2 பேர் கைது பண்ணதில் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முஸ்லீம் ஒரு இந்து பெண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தாரு, இது ஒரு லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க, அந்த கிராமம் முழுக்க பரப்பக்கூடிய வேளையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஈடுபடுறாங்க. இப்படியான வதந்தி பரப்பின உடனேயே அந்த பகுதியுடைய எம்எல்ஏ உடனே களத்துக்கு கொந்தளிச்சு பேசுகிறாரு. அந்த மாநிலத்தினுடைய சிஎம் அவரும் கொந்தளிச்சு பேசுகிறாரு. பிரச்சனை அதிகமாக இந்த பிரச்சனை நடந்த 4 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 2023 ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பிஜேபி ஆர்எஸ்எஸ் உருவாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து, பாருங்க இந்துக்களே, நம்ம வெளிப்படையில் அப்படின்னா முஸ்லீம்கள் இந்த ஏரியாவே ஆக்கிரமிச்சிருவாங்க, நம்ம தோத்து போயிடுவோம், அவங்க வெற்றி பெற்றுருவாங்க, விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மிக மோசமாக வன்முறையை தூண்டக்கூடிய பல்வேறு பதிவுகளை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பரப்புகிறாங்க. இப்படியான வதந்திகள் பரவுன உடனே பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய கடையுடைய சட்டரில் ஃபுல்லாமே உனக்கு குறிப்பிட்ட நாள் தான் டைம், அந்த நாளுக்குள்ளே கடையை காலி பண்ணிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி போஸ்டர்களை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 41 குடும்பம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலிருந்து வெளியேறாங்க. அவங்க கடை, அவங்களோட வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுது. ஒருத்தர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை வெறும் 15 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போறாரு. அப்போ எவ்வளவு அவசரமாக அந்த மக்கள் அந்த இடத்த காலி பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்படியான சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சா? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு கைதாகி உள்ள இருக்காங்க தெரியுமா, அவர்களுடைய வழக்கு நடக்குது. எப்போ? ஆகஸ்ட் 2023 மே 2024 வரைக்கும் 19 முறை இந்த வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வந்துச்சு. தீர்ப்பு என்ன தெரியுமா கொடுத்தாரு நீதிபதி? சம்பவம் நடந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வருது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இது ஒரு ஃபேக் நியூஸ், இவங்க அந்த பொண்ணை கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்குறாரு நீதிபதி. எதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா, அந்த பெண் கடத்தப்பட்டதாக சொல்கிறாங்கல்ல, அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? நான் டெய்லர் கடைக்கு எங்கள் வீட்டிலேருந்து போய்கிட்டு இருந்தேன், டெய்லர் கடை எங்கே இருக்குன்னு தெரியல, 2 பசங்க அங்கே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், அந்த டெய்லர் கடைக்கு அவங்க தான் வழிகாட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனைக்கும் அந்த 2 பேர் இந்த பசங்களே கிடையாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அந்த வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட சித்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆமாம், என்னுடைய மகள் வீட்டிலேருந்து துணிகளை தைப்பதற்காக தான் டெய்லர் கடைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பொண்ணோட சித்தப்பா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, என் பொண்ணு கடத்துதை நான் பார்க்கல, சம்பவ இடத்துல நான் இல்லை, என் பொண்ணும் கடத்தினதா சொல்லலை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த இந்த ஆசிஸ் சூனார் தான் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டை காவல்துறையில் எனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, கோர்ட்டில் நீதிபதி முன்பு விசாரணை நடக்கும்போது இந்த வாக்குமூலங்கள்லாம் வருது. சரி, ஒரே ஒரு ஐ விட்னஸான இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஆசிஸ் சூனார் அவன் கோர்ட்டில் என்ன தெரியுமா சொன்னா, நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், ஒரு பொண்ணுகிட்ட 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது இவங்க 2 பேரான்றது எனக்கு தெரியலை, தூரத்தில் இருந்தனால எனக்கு அடையாளம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். அது மட்டுமல்ல, இந்த ஆர்எஸ்எஸ்காரனை நம்பி புகார் கொடுத்தாருல சித்தப்பா, இந்த சித்தப்பாவை நானாக இவரை புகார் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மாட்டி விட்டான். அது மட்டுமல்ல, இந்த பெண் என்ன தெரியுமா சொன்னாங்க, போலீஸ் தான் மிரட்டி என்னை எப்படி எழுதி வாங்கினாங்க, நான் அவர் கையெழுத்து மட்டும்தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போலீஸ்கிட்ட கேட்டினதுக்கு அந்த பிள்ளைக்கு மென்டலாக ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி லூசு பட்டத்தை அந்த பெண்ணின் மீது கோர்ட்டில் கொடுத்துச்சு அந்த ஊர் காவல்துறை. அப்போது ஒரே ஒரு ஃபேக் நியூஸ், அதை நம்பி அந்த ஊரில் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக பழகி வந்த 2 சமூகம் மோதக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் அத்தனையுமே வெளியேறி போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த புகாரை கொடுத்த அந்த சித்தப்பா இருக்கார் தெரியுமா, அந்த ஊரில் தலகாட்டி நடக்க முடியலை. ஒன்னால தான் ஊரோட ஒற்றுமையை கெட்டு போச்சு, நீ கொடுத்த பொய் செய்தினால
தான் இன்னைக்கு நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பதற்றம் வந்து நம்ம ஊரே ரெண்டு பட்டு போய் ஊரே மன நிம்மதி இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற கருத்துக்களோட அந்த மக்கள் இருப்பதாக சமீபத்தில் குயின்ட் அப்படின்ற இணையதளம் வீடியோவே வெளியிட்டிருந்தாங்க. சரி, உத்தரகண்டில் நடந்த இந்த சம்பவம் எப்படி திருப்பரங்குன்றத்தோட ஒத்து போகுதுன்னு சொல்றீங்க, அந்த பிளானை எப்படி திருப்பரங்குன்ற மலை மீது இவங்க அமல்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அங்கே எப்படி லவ் ஜிகாதோ இங்கே சிக்கந்தர் மலை, அங்கே எப்படி காவல்துறை அந்த பெண்ணை மிரட்டி ஒரு புகாரை வந்து பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அங்கே கொடிமரத்தை கட்டக்கூடாது, கொடிமரத்தை வந்து அளவை குறைங்கன்னு சொல்லிட்டு 2021 ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு தடையும் போட்டிருக்கிறாங்க. அங்கே எப்படி ஆசிஸ் சூனார் என்ற ஒரு RSS காரன் நான் 2 பேர் கடத்தினதை பார்த்தேன், அவங்க இங்கிருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புனானோ அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய எச் ராஜா, அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு RSS சேர்ந்தவர்கள் இந்த மலையை சிக்கந்தர் மலையா பேரை மாற்ற போறாங்க. இந்த சிக்கந்தர் என்பவர் முருக பக்தரை கொண்டவர், இந்த சிக்கந்தர் என்பவர் இந்துக்களை கொன்றவர், அதனால அந்த தர்காவே அங்கே இருக்கக்கூடாது, அங்கே இது வரைக்கும் மாமிசமே அறுத்ததே இல்லை, இந்த நவாஸ்கனி போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, இந்த ஒட்டுமொத்த மலையுமே கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி லண்டன் தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வதந்திகளை எப்படி RSS காரங்க பரப்பினானோ அதே போன்ற ஒரு வதந்தியை இங்கே இவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த வதந்தியை அந்த சித்தப்பா நம்பி ஏமாந்து போய் கடைசியில் அவருடைய பெண்ணுக்கும் மெண்டல் பட்டனை கட்டினாங்க தெரியுமா? அதே மாதிரி இவங்க பரப்புற இந்த பொய்யை நாம நம்பணும் அப்படின்னா, நாம 2 பேரும் மோதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் பார்க்கவே முடியாது. நாம் ஒருத்தர் ஒன்றா போய் வழிபாடுகளை வந்து மலையின் மீது செய்ய முடியாது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறவங்க தர்காவுக்கு வர முடியாது, தர்காவுக்கு போனவங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக முடியாது, தர்காவில் எல்லாரும் ஒன்றா அமர்ந்து ஒன்றா சாப்பிடவும் முடியாது, எல்லாத்தையுமே பிரித்து விட்டுருவாங்க. இப்படி மனச்சுமையை இன்னைக்கு அந்த சித்தப்பா அனுபவிக்கிற மாதிரி நமக்கு அந்த மனச்சுமையை கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த மனச்சுமையை இப்படியான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய எச் ராஜா அனுபவிக்க போகிறாரா? அவர் திருப்பரங்குன்றத்தில் இருக்க போறதில்லை, அவர் வீட்டுக்கு போயிடுவார். அண்ணாமலை அவர் வீட்டுக்கு போயிடுவார். இந்து முன்னணியோட தலைவர் திருப்பரங்குன்றத்தில் இருக்க போறாரா? அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ திருப்பரங்குன்ற மக்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க. நாம தான் கடைசியில் பாதிக்கப்பட்டு நிற்போம். எப்படி உத்தரகண்டில் அந்த சித்தப்பாவும் பொண்ணும் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்களோ அதே போன்ற ஒரு நிலைமை இந்த ஃபேக் நியூஸ்லாம் நம்ம நம்பினோம்னா நமக்கும் இந்த பாதிப்பு என்பது ஏற்படும். இந்த கும்பலுக்கு மலை மீதெல்லாம் அக்கறை இல்லைங்க. அப்படி மலை மீது கோயில் மீது அக்கறை இருந்துச்சுன்னா அரிட்டாப்பட்டி மலையை ஒரு தனியார் வியாபாரிக்கு மொத்தமாக அவங்க ஏலம் கொடுத்துருப்பாங்களா? அரிட்டாப்பட்டி மலையில் கோயில் இல்லையா? அப்போது இவர்களுக்கு கோயிலோ மலையோ முக்கியமல்ல. திருப்பரங்குன்ற மலையில் எப்படிங்க கோயிலும் தர்காவும் ஒன்றா இருக்கலாம்? எப்படிங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம்? அந்த ஒற்றுமை நமக்கு ஆகாது. அந்த ஒற்றுமையை பிரித்து விடணும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது.